ரவுஃப் ஹக்கீம் மாமாவா வஸ்கோத காமாவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு பேச்சொண்டு வீடியோ ஒன்று கண்டேன் நான். எனக்கு வளைகுடா நாட்டில இருந்து வந்துச்சு. இவங்க சொல்ற இன்னொரு பொய். நாளை நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கு பிற்பாடு இஸ்ரேலை நோக்கி ஒரு கப்பல் மூலமாக உணவை கொண்டு செல்லுகின்ற ஒரு முயற்சியிலும் இந்த நாட்டு மக்களை ஈடுபடுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாளை நடக்கின்ற கப்பல்ல காசால உணவு அனுப்ப போறாங்களாம் இஸ்ரேல் நோக்கி. ஹசரத் ரவுஃப் ஹக்கீம் ஹாஜி அவர்களே, பர்சனலாக எடுத்துக்கொள்ள வானம் அல்லாவுக்காக. அந்த இஸ்ரேலுக்கு போகக்கூடாது, அது ஹைஃபா போர்ட், அங்கே ஈரான் வந்து குடுக்குடுன்னு கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லணும் பலஸ்தீன் நோக்கி, நாடு பலஸ்தீன் என்று சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் என்ன இஸ்ரேல், அது கள்ள நாடு, அது தீவிரவாத நாடு, அது பொய்க்கார முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சி செய்ய மனிதாபிமானத்துக்கு எதிரான இஸ்ரேல் உருவாக்கும் போது பலஸ்தீனில் கிறிஸ்டியன் அவர்களும் இருந்திருக்கிறாங்க, அரபு கிறிஸ்டியன், வேறு யூரோப்பியன் கிறிஸ்டியன்மார்களும் இருந்திருக்கிறாங்க. இந்த ஜயனிஸ்ட் யூதர்கள் கிறிஸ்டியன்களுடைய எதிரிகள். அவங்களையும் இந்த ஜயனிஸ்ட் அவங்க கிறிஸ்டியன் ஆட்களையும் பச்சை பச்சையாக கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் வரலாறு பாருங்க. நான் வந்து இந்த பௌத்தருக்கு எதிராகவோ கிறிஸ்டியனுக்கு எதிராகவோ இந்துக்கு எதிராகவோ நான் சிக்குக்கு எதிராகவோ கதைக்கிறது இல்லை. நான் ஜயனிசமுக்கு எதிராக தான் கதைக்கிறேன். இப்போ இந்த வஸ்கோத காமா மாதிரி இல்லை, எங்கட ரவுஃப் ஹக்கீம் மாமா அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஒன்று சொன்னார். அப்போ நான் சொன்ன, அவர் கப்பலில் எப்படி அனுப்ப போகிறீங்க? நாளைக்கு நடக்கிற போராட்டம், அதாவது நேற்று நடந்துருச்சு, அது 15ஆம் தேதி நடந்து முடிஞ்சு. இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் வரணுமே, ஒரு அறிக்கை ஒன்று வரணுமே. ஏயா இவ்வளோ போய் சொல்கிறீங்க? இவ்வளோ 65 தாண்டிடுச்சு. உங்களுக்கு போன ஸ்பீச்சில் சொன்னேன், கபூரில் எப்போ எல்லாம் கூப்பிடுவானோ தெரியாது. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம்ட எப்போ கோல் வருமோ வந்து நிற்பாங்களோ. கப்பல் அனுப்பிட்டு வாரன் வஸ்கோத மாமா மாதிரி, வஸ்கோத காமா மாதிரி ரவுஃப் ஹக்கீம் மாமாவோட ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய கப்பல் போகுதுன்னு. இப்போ நான் ஒரு கமெண்ட் வந்துச்சு, நீங்கள் இந்த நானா தம்பி சொல்லுவான, நான் வேறு என்ன சொல்ல? என்னையும் ஆட்கள் சில ஆட்கள் கூப்பிட்டாங்க, ஷிராஸ் நானா எப்படி இருக்கிறீங்க? நான் அல்ஹம்துலில்லாஹ் தம்பி நல்லா இருக்கிறேன். இர்ஃபானோ முகமதோ அப்துல்லாவோ அக்கீலோ யாரும் அப்படி இல்லாட்டி, ஷிராஸ் தம்பி நல்லா இருக்கிறீங்களா? தம்பி என்ற வேர்டு இப்போ உங்களுக்கு நல்லா எரிச்சலாக இருக்கும். தம்பி என்ற வேர்டு வந்து வடக்கில் எல்டிடி இருக்கும் பொழுது கௌரவமாக பேசின ஒரு வேர்டு தம்பி. ஏன்னா அவங்களோட அந்த போராட்டத்திலையோ, அந்த தீவிரவாத குரூப்லேயோ பயங்கரவாத குரூப்லேயோ போராட்டத்தில் நேஷ்னல் ஹீரோவா, டிஃபென்ஸ் ஏதோ ஒரு சைடுக்கு வந்து ஹீரோ இஸ் another சைட் ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லித்தான் ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. ஸோ ஏதோ அவருக்கு தம்பி என்ன சொன்னாங்க, இதை கூட பழகிருங்க. எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் அடிக்கிற தமிழ் சகோதரர்கள் ஐரோப்பா நாட்டில் இருக்கலாம், வளைகுடா நாடுகளில் இருக்கலாம், கொழும்பில் மற்ற ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட கமெண்ட் டீசென்ட் இல்லாட்டி பிளாக். நான் போய் பார்ப்பேன், எனக்கு டைம் கிடைச்சா, டைம் இல்லை இது எல்லாம் பண்ணுறதுக்கு, டைம் கிடைச்சா ஒரு எனக்கு அது நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் சில நேரத்துக்கு, டைம் பாஸ். ஸோ கம்மிங் பேக் டு இப்போ ரவுஃப் ஹக்கீம் அவர்களோட ஸ்டேட்மெண்ட். என் மற்ற கட்சி தலைவர் இப்போ அதில் ஹிஸ்புல்லா அவர்களை ஏற்றுவார கப்பலில் இவர் கேப்டன் குக் மாதிரி போவாரோ தெரியாது. நல்ல குக்குகளையும் எடுத்துகிட்டு போகணுமே, சாப்பாடு வசதி. இப்போ எனக்கு சொல்லுங்கள், காசாவில் எங்கே நீங்கள் அனுப்ப போகிறீங்க, எங்கே இறக்க போகிறீங்க, எந்த பெர்மிஷன் எடுத்தீங்க? பொத்துவில் பக்கம் உங்களோட அந்த அருகம்பே இந்த அந்த பிரதேச சபாவா நகர சபையோ ஏதோ எந்த சபையில் இப்போ உங்களுக்கு எதிராக கதைச்ச முஷாரஃபும் இப்போ சேர்ந்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்கள் யாரோட எலெக்ஷன் கேட்பாங்க? ரவுஃப் ஹக்கீமோட கேட்டாங்க. நான் இல்லை, நான் கொள்கை பார்க்குறவன். என்னுடைய கொள்கையை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியோட ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். போய் சொல்லேன்னா எனக்கு கஷ்டம். ஏன்னா கபரு போயிட்டு ஜவாப் கொடுக்கணும். இதே தான் இந்த மாதிரி தலைவர்களோ, இந்த மாதிரி மந்திரிமார்களோ, இந்த மாதிரி கட்சி ஆட்களோ எல்லாத்தையும் அனுப்பின மக்கள் உங்களுக்கு பழைய செருப்பால் அடிக்கணும் என்று சொல்ல இயலாதே. நீங்கள் எல்லாம் ஊத்த தண்ணி குடிச்சிட்டு வயிற்றால போடும் என்று சொல்ல இயலாதே. உங்களுக்கு எல்லாம் சரியே போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல இயலாதே. அல்லாஹ் உங்களுக்கு நல்லா புத்தி கொடுக்கணும் என்று சொல்லி சொல்ல. நேர்மையான ஆட்கள் உங்களுக்கு தேவையில்லை, நல்ல ஆட்கள் தேவையில்லை, பயமில்லாத ஆட்கள் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு இந்த கூஜா பிடிச்சிட்டு, ஆமாம் சில ஆட்கள் வந்து 1-2க்கு போயிட்டு இந்த 2ஆம் நம்பருக்கு போயிட்டு வெளிநாட்டிலெல்லாம் துடைப்பாங்க. நீங்கள் அந்த துடைக்கிற வேலையை சரிங்கன்னு சொல்லி சில நேரத்துக்கு டவுட்டாக வருது. உங்களுக்கு இந்த ஸ்மெல் வருதே இல்லையா? என்ன இவங்களோட குவாலிட்டி? 20 வருஷமாக அஷ்ரஃப் சார் கொல்லப்பட்டதிலிருந்து இவர் அதை பற்றி பிடிக்கிறார். நான் குறை சொல்கிறது இல்லை,
நான் தான் அந்த உலமா சபையோட பெரியவரும் 22 வருஷமாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஹஸ்ரத் இப்போ ஓய்வெடுக்கிற டைம் நல்லா ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க. எல்லா இடத்துல ஃபேமிலிஸ் இருக்குது. ஆமாம், அதாவது சொந்தக்கார ஃபேமிலிஸ் தான், சொந்தக்கார ஃபேமிலிஸ். ஸோ எல்லா நாடுகள்லேயும் போகிறீங்க, ஒவ்வொரு ஃபேமிலியாக எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நீயத்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு. ஸோ அப்படின்னு எல்லாமே இடத்துல இருக்கும். அப்போ எதிர்ப்பாக இல்லை, இல்லாட்டி எங்கட மேலேயும் போட்டு ஏதாச்சும் நோட்டீஸ் வந்துடும். நாங்கள் யாருக்கும் அப்படி பேசினது இல்லை. நாங்கள் எங்கட கருத்தை சொல்கிறோம். இந்த இப்படி ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் அதை பற்றி அவதானிச்சிருங்க. என்ன மற்றது ஃபிரோன் மாதிரி வாழ்க்கை நீட்டம் யாருக்குமே இல்லை. அந்த மாதிரி காசு ஏதோ பரவாயில்ல, அதை விடுவோம். கம்மிங் பேக், இந்த கப்பல் அனுப்புகிற சீன். இப்போ நீங்கள் கப்பல் எங்கே அனுப்ப போகிறீங்க, யாரோட அனுப்ப போகிறீங்க? கேப்டன் குக்கா, இல்லாட்டி போனால் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அந்த கேரக்டர் தான். எப்படி நீங்கள் வந்து இப்படி கல்ஃபாவில் போயிட்டு அமெரிக்கா ஷிப்பை பாஸ் பண்ணி, ஈரான் ஷிப்பை பாஸ் பண்ணி, ஈஜிப்டுக்கு பாஸ் பண்ணிவிட்டு ஜோர்டன் பக்கமாக எங்காலேயும் போயிட்டு இந்த உணவு ரோட்டால் அனுப்ப போகிறீங்களா? இல்லாட்டி போனால் ஈஜிப்ட் பக்கம் போயிட்டு அங்கால ஆட்களையும் அனுப்பலை, போட்டுகளை நிப்பாட்டின இஸ்ரேல் இலங்கையில். இங்கே பிச்சைக்கார லெவலில் மக்கள் இருக்கிறாங்க, கூடியான மக்கள் பாவம், பசியில் தின்ன உணவில்லாமல். இதுவெல்லாம் சொல்லி உங்களோட பொய்யை கேட்டு நம்பி இருக்குதே ஒரு கூட்டம். அல்லா அல்லா, உங்களுக்கும் ஆசையா சாகர காட்டி தலைவராக இருக்கணும்னு சொல்லி என்ன சொல்ல மக்கள் நீங்கள் விரட்டுறீங்களே இல்லை. உங்களுக்கு இந்த அடிமைத்துவம் பழகிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அடிமைகள் இல்லைன்னு சொல்லி, ஸ்லேவரி உலகத்திலேருந்து போயிடுச்சேன்னு சொல்லி பயான்களில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு நடந்தது. ஆனால் இன்னமும் இருக்குது. நீங்கள்லாம் சுதந்திர அடிமைகள், சுதந்திர பேருக்குள்ளே இருக்கிற அடிமைகள். உங்களுக்கு எல்லாம் கோல முஸ்லீம்கள் என்று சொல்லி சொல்லலாத எனக்கு. நானும் களிமா சொன்னவன். எல்லாம் இல்லை, எல்லாம் இல்லை. ஸோ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வஸ்கோத காமாவுக்கு போகிற ரவுஃப் ஹக்கீம் மாமாட கப்பல் இந்த இப்போ போகுது. இதுக்கு அனுப்பி பாருங்களேன். நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கு பிற்பாடு இஸ்ரேலை நோக்கி ஒரு கப்பல் மூலமாக உணவை கொண்டு செல்லுகின்ற ஒரு முயற்சியிலும் இந்த நாட்டு மக்களை ஈடுபடுத்துகின்ற ஒரு முயற்சியிலும் ஈடுபடக்கூடியது முயற்சி நான் செஞ்சிருக்கணுமே. ஒரு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகுது ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிட்டு. அப்போ ஏன் அனுப்புறீங்க? இல்லை ஹசரத் ஹாஜி ப்ளீஸ், பர்சனல் கோபம் இல்லை, இவனை வச்சிருவோம், இவனை தூக்கிடும். அல்லாஹ் தாலா எழுதியிருக்கிற டைமில் தான் அது நடக்கும். பாய்ந்தவன் இல்லை ஷிராஸ் யூனஸ், உண்மைக்கு அடிமை, அவ்வளோதான். நேர்மை, ரெஸ்பெக்ட் பண்ணுவன், உங்களை எங்கே கண்டாலும் சலாம் சொல்லுவன், முசாஃபா செய்வன், கை கொடுப்பன், அது வேறு விஷயம். ஆனால் போய் மக்களுக்கு தயவு செய்து சொல்லுவாங்க. இது தான் வேண்டுகோள். எந்த கட்சி தலைவரோ, எந்த கட்சியாலோ, எந்த மந்திரியோ இருந்தாலும் அது செய்ய வேணும். பாவம் அது. எங்களுக்கு இந்த பாவம்னால தான் எங்களோட சமூகம் தரித்திரியம் பிடிச்ச ஒரு சமூகத்துக்கு நோக்கம் போகுதா, அந்த நோக்கத்துக்கு போகுதா, அந்த அந்த பக்கம் போகுதான்னு சொல்லி ஒரு பயம். ஏன் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் பற்றி என்ன சொல்ல நான்? முஸ்லீம்களுக்கு இது சும்மா வந்து நாங்கள் பலஸ்தீனுக்கு இருக்கிறோம், எம்பசியை போட்டுங்க. இஸ்ரேல் ஜைனிஸ்ட் ஸ்டேட், ரோக் ஸ்டேட், த எம்பசியா எலும்புனா போட்டுங்க. ஏன் உங்களுக்கு நேற்று ஸ்பீச் கொடுக்கலன்னு சொல்லி பல பேர் கேட்டாங்க. நான் சொன்ன ஆர்கனைசிங் கமிட்டியில் கொஞ்சம் அரசியல் நோக்கம் இருக்குதோ தெரியாது. அங்கே எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் கடைசியா ஸ்பீச்சுகளை பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிக்காரங்க தான் வந்தாங்க. பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு உண்மையாக பேசுகிற முன்னுக்கு வர ஆட்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா தான் இருக்கணும். அதுன்னு சொல்லி என்னை கூப்பிடலன்னு சொல்லி இல்லை, நான் மக்கள் மத்தியில் இருக்கிறவன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாடினா எனக்கு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அல்லாஹ் நாடவன். ஆனால் முயற்சி என்ன இருக்குது. ஆனால் அதுதான் இருக்குது. எனக்கு பல பேர் கேட்டாங்க, இவ்வளோ தீவிரமாக கதைக்கிறீங்க, பயம் இல்லாமல் கதைக்கிறீங்க. அங்கே பேச்சுவல் பேசி பார்த்தா உங்களோட பேச்சு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு விளங்கிச்சிச்சானே, யார் உண்மை பேசுகிறா, யார் நேர்மையாக பேசுகிறா. ஏதோ பரவாயில்ல, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதான் கூட இதுகளுக்கு போகல. இன்விடேஷன் வராது. ஆர்கனைசிங் கமிட்டி ஆட்கள்லேயும் பல ஷார்ட் கமிங்ஸ்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறவங்களுக்கு, எங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு காசு நான் அப்படி செலவு பண்ண மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு காசு இல்லை. பந்தம் பிடிச்சி காசு வாங்கி இது செய்கிறதுக்கு எனக்கு உண்மைக்குமே இயலாது. எனக்கு இன்டர்வியூ கொடுக்குற டைம்லேயும் இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ இதனால் சொல்கிறேன், இது சமூகத்தில் இருக்கிற பெரியவங்களும் கொஞ்சம் நினச்சிடணும். பேரில் பணத்தில் பெரியவங்க, கொள்கையில் பெரியவங்களா எனக்கு தெரியாது. அந்த கொள்கையில் பெரிய ஆகிறதுக்கு சார் ஆசிக் ஃபரீத், டாக்டர் பதுவுதீன் மஹமூத், மற்றது டாக்டர் டிபி ஜெயா, அந்த மாதிரி ஸ்டால்வாட்ஸ் ஆகுங்க. நலீம் ஹாஜியார், இப்போ இருக்கிற எரிக்கும் பொழுது சப்போர்ட் பண்ணுற கூட்டம் இல்லை, அந்த நலீம் ஹாஜியாரோட ஒரு பக்கம் அது சொல்லி
இதுக்கு போதும், இப்பொழுதுக்கு போதுமே நினைக்கிறேன். இன்னும் 30 செகண்டில் முடிச்சிடுவேன். இது ஏனென்றால் இந்த மாதிரி வேலைகள் செய்ய வானம். எனக்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஸ்டேஜில் இல்லை, கூப்பிட்டா தான் போகிறது. இந்த வெரைட்டி போயிட்டு தொடக்கிற பழக்கம் ஷிராஸ் யூனு ஸ்டைலில் பழைய ஜனாதிபதி ராஜா மாதிரி இருக்க ஆட்களையும் பவரில் இருந்து அவங்களோட குறைபாடை சொல்லி எரிக்கும் பொழுது வெளியே வந்தவன் ஷிராஸ் யூனு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த கௌரவ நிகத்தமானி ஆடம்பரம், நிகத்தமானி அல்லாஹ் போதுமானவன். ஸோ அப்படின்னு சொல்லி விடை பெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த கிளிப்பை காருங்க. எல்லாம் சரி, வஸ்கோ த காமாட கப்பலா ரவுஃப் ஹக்கீம் மாமாட கப்பலான்னு சொல்லி இப்போ நீங்கள் தீர்மானிச்சுட்டு கப்பல் போச்சான்னு சொல்லி இவரும் போச்சா கேப்டன் குக்கான்னு சொல்லி கேட்டுருங்க. மற்ற கட்சி தலைவர் சத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க, என்ன ரீசன் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் வில் சி வாட் ஹேப்பன். யாரோட நான் எலெக்ஷன் கேட்பணும் தெரியாது, ஆனால் கேட்குற இடத்துக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிற ஆள் தான் ஷிராஸ் யூனுஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எலெக்ஷன் ஒன்று வரப்போகுது, மேபி 1-2 இயர்ஸ்க்குள்ள.